தமிழகத்தில் வருவாய்த்துறையின் சேவைகள் மக்களை விரைந்து சென்றடைய வேண்டும் என்ற நோக்கில் வருவாய்த்துறையில் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வரும் தமது தலைமையிலான அரசின் மேலும் ஒரு நடவடிக்கையாக 17,65 லட்சம் ரூபாய் செலவில் 5 புதிய வருவாய் கோட்டங்கள் மற்றும் 16 புதிய வருவாய் வட்டங்கள் ஏற்படுத்தப்படும் என முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா சட்டப்பேரவையில் இன்று அறிவித்தார். இதன் மூலம் வருவாய்த்துறையினரின் சேவைகள் எளிதாகவும் விரைவாகவும் திறம்படவும் பொதுமக்களுக்கு கிடைக்க வழிவகை ஏற்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். தமிழக சட்டப்பேரவையில் இன்று பேரவை விதி எண் 110 கீழ் அறிக்கை ஒன்றை தாக்கல் செய்து உரையாற்றிய முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா, மாநிலம் முழுவதும் கடந்த 4 ஆண்டுகளில் 4 புதிய வருவாய் கோட்டங்களும் 49 புதிய வருவாய் வட்டங்களும் 59 குறு வட்டங்களும் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். அதன் தொடர்ச்சியாக நடப்பாண்டில் பல்வேறு வட்டங்களை சீரமைத்து 16 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் 16 புதிய வருவாய் வட்டங்கள் உருவாக்கப்படும் என்றும் 1,65 லட்சம் ரூபாய் மதிப்பில் 5 புதிய வருவாய் கோட்டங்கள் அமைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டார். இதன் மூலம் தமிழகத்தில் செயல்பட்டு வரும் வருவாய் வட்டங்களின் எண்ணிக்கை 285 அதிகரிக்கும் என்றும் வருவாய் கோட்டங்களின் எண்ணிக்கை 85 உயரும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். அனைத்து துறைகளுக்கும் தாய் துறையாக கருதப்படுவதும் அரசின் சட்ட திட்டங்களை நடைமுறைப்படுத்தும் முக்கிய கருவியாக விளங்குவதும் நிர்வாகத்தின் அச்சாணியாக விளங்குவதும் கட்டுக்கோப்பான சமுதாய முன்னேற்றத்திற்கும் அதன் வளர்ச்சிக்கும் பெரும் பங்காற்றுவதும் பொதுமக்களின் வாழ்வோடு பின்னி பிணைந்ததுமான வருவாய்த்துறையின் சேவைகள் மக்களை விரைந்து சென்றடைய வேண்டும் என்ற நோக்கில் கடந்த 4 ஆண்டுகளாக வருவாய்த்துறையை வலுப்படுத்தும் பல்வேறு திட்டங்களை எனது தலைமையிலான அரசு தீட்டி செயல்படுத்தி வருகிறது. வருவாய்த்துறையின் செயல்பாடுகளை மேலும் வலுப்படுத்தும் விதமாக நடப்பாண்டில் பின்வரும் திட்டங்களை அறிவிப்பதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். 1. வருவாய்த்துறையின் சேவை மக்களுக்கு விரைந்து கிடைத்திடும் வகையில் கடந்த 4 ஆண்டுகளில் 4 புதிய கோட்டங்களும் 49 புதிய வட்டங்களும் 59 குறு வட்டங்களும் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. நடப்பாண்டில் திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள திருவண்ணாமலை வட்டத்தை பிரித்து கீழ்பெண்ணாத்தூரில் புதிய வட்டமும், விழுப்புரம் மாவட்டத்தில் செஞ்சி மற்றும் திருக்கோவிலூர் வட்டங்களை பிரித்து முறையே மேல்மலையனூர் மற்றும் கண்டாச்சிபுரம் ஆகிய புதிய 2 வட்டங்களும், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் உள்ள ஓசூர் வட்டத்தை பிரித்து சூளகிரியில் ஒரு புதிய வட்டமும், தருமபுரி மாவட்டத்தில் உள்ள பாலக்கோடு, அரூர் ஆகிய வட்டங்களை சீரமைத்து காரிமங்கலத்தில் ஒரு புதிய வட்டமும், தருமபுரி வட்டத்தை பிரித்து நல்லம்பள்ளியில் ஒரு புதிய வட்டமும், சேலம் மாவட்டத்தில் உள்ள ஓமலூர் வட்டத்தை பிரித்து காடையாம்பட்டியில் ஒரு புதிய வட்டமும், காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள ஆலந்தூர் மற்றும் திருப்பெரும்புதூர் ஆகிய வட்டங்களை சீரமைத்து பல்லாவரத்தில் ஒரு புதிய வட்டமும், வேலூர் மாவட்டத்தில் உள்ள அரக்கோணம் மற்றும் குடியாத்தம் வட்டங்களை பிரித்து முறையே நெமிலி மற்றும் பேரணாம்பட்டு ஆகிய 2 புதிய வட்டங்களும், திருநெல்வேலி மாவட்டத்தில் உள்ள திருநெல்வேலி மற்றும் அம்பாசமுத்திரம் ஆகிய 2 வட்டங்களை பிரித்து முறையே மானூர் மற்றும் சேரன் மகாதேவி ஆகிய 2 புதிய வட்டங்களும், நாமக்கல் மாவட்டத்தில் உள்ள திருச்செங்கோடு வட்டத்தை பிரித்து குமாரபாளையத்தில் ஒரு புதிய வட்டமும், ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சத்தியமங்கலம் வட்டத்தை பிரித்து தாளவாடியில் ஒரு புதிய வட்டமும், ஈரோடு வட்டத்தினை பிரித்து கொடுமுடி, மொடக்குறிச்சி ஆகிய புதிய 2 வட்டங்களும் என மொத்தம் 16 புதிய வட்டங்கள்
16 புதிய வட்டங்கள் 16 கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இதன் மூலம் தமிழ்நாட்டில் தற்போது செயல்பட்டு வரும் 269 வட்டங்களின் எண்ணிக்கை 285 வட்டங்களாக அதிகரிக்கும். இரண்டு, இதேபோன்று கடந்த 4 ஆண்டுகளில் 4 புதிய வருவாய் கோட்டங்கள் தோற்றுவிக்கப்பட்டுள்ளன. சென்னை மாவட்டத்தில் வருவாய் கோட்டங்கள் எதுவும் இல்லை. எனவே நடப்பாண்டில் சென்னை மாவட்டத்தில் எழும்பூர் மற்றும் தண்டையார்பேட்டை என்ற 2 புதிய வருவாய் கோட்டங்களும், மதுரை மாவட்டத்தில் உள்ள மதுரை கோட்டத்தினை பிரித்து மேலூரில் ஒரு புதிய வருவாய் கோட்டமும், கோயம்புத்தூர் மாவட்டத்தில் உள்ள கோயம்புத்தூர் கோட்டத்தை பிரித்து கோயம்புத்தூர் வடக்கு என்ற ஒரு புதிய வருவாய் கோட்டமும், விருதுநகர் மாவட்டத்தில் உள்ள சிவகாசி கோட்டத்தை பிரித்து சாத்தூரில் ஒரு புதிய வருவாய் கோட்டமும் என மொத்தம் 5 வருவாய் கோட்டங்கள் 1,65 லட்சம் ரூபாய் செலவில் உருவாக்கப்படும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். இதன் மூலம் தமிழ்நாட்டில் தற்போது செயல்பட்டு வரும் வருவாய் கோட்டங்களின் எண்ணிக்கை 80லிருந்து 85ஆக உயரும். மொத்தம் 17,65 லட்சம் ரூபாய் செலவில் செயல்படுத்தவிருக்கும் மேற்கண்ட அறிவிப்புகளின் மூலம் பொதுமக்களுக்கு வருவாய்த்துறையினரின் சேவை விரைந்து கிடைக்கவும், வருவாய்த்துறையினர் தங்கள் சேவையை எளிதாகவும் விரைவாகவும் திறம்படவும் பொதுமக்களுக்கு ஆற்றவும் வழிவகுக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.